தஞ்சாவூர் மூர்த்தி கிட்ட எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக எக்மோர்ல இருக்கிற டைமண்ட் லாட்ஜுக்கு என்ன அனுப்பி வச்சீங்களா சார்? யா, அவங்க 2 பேரும் நல்லவங்கள சார். குடிச்சிட்டு என்ன கெடுக்க பாக்குறாங்க. ஓ மை காட். மகா, நீங்க அப்படியே தான் அவங்க சமாளிச்சிட்டு இருங்க. தோ நான் வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார் ப்ளீஸ். நான் வந்துடுறேன். நான் கிளம்புறேன் சுபி. நில்லுங்க. வரா வக்கீல் வரா. அவ கூப்பிட்டோன்னு கிளம்புற. இப்ப அந்த முக்கியமான ஆளு ஜாமீன்ல எடுக்க வேண்டாமா? சுபி ப்ளீஸ் சுபி, நிலைமை புரிஞ்சுக்கோ. எல்லாத்தையும் உங்ககிட்ட புரிய வச்சிட்டு இருக்க முடியாது. மகா பாவம். நான் பாத்துக்கோங்க. ஓகே சார். மேடம், உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு மேடம். நீங்க அர்ஜுன் சார ரொம்ப நம்புறீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றேனேன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க மேடம். அர்ஜுன் சார் மகா கூட ரொம்ப நெருக்கமா இருக்காரு மேடம். அவர் ஆபீஸ்ல உட்கார்ந்து கேஸ் பார்க்கல, மகாவை கேட்ச் பண்ணத்தான் பார்க்கறாரு. அவரை கல்யாணம் பண்ணிட்டு எப்படித்தான் நிம்மதியா வாழ போறீங்களோ தெரியல மேடம். கிட்ட வராத, கொன்னுடுவேன். போய்டு. மகா, இங்க இருந்து போய்டு. கிட்ட வந்தா உன்னை கொன்னுடுவேன். மகா, போடா. மகா நான் அர்ஜுன். இங்க இருந்து. நான் உன்னை கொன்னுடுவேன். மகா, கிட்ட வந்து நான் மகா, மகா கொன்னுடுவேன். நான் அர்ஜுன். மகா. Oh shit. சார். சார். மகா அழுவாதீங்க, நான் வந்துட்டேன்ல. ஓகே மகா, முதல்ல நீங்க இதை கட்டிக்கோங்க. கட்டிட்டு என்ன கூப்பிடுங்க. ஓகே. மாட்னடா, வா. சார் உள்ள வாங்க சார். மகா, மகா, மகா கூல் டவுன் மகா. இங்க பாருங்க. கூல் டவுன், கூல் டவுன். எதுவும் நடக்கல, எதுவும் நடக்கல. தேங்க் காட். மகா கூல் டவுன். நீங்க முதல்ல உட்காருங்க. சார் எனக்கு பயமா இருக்கு சார், ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணு இல்ல. ரிலாக்ஸ். எனக்கு பயமா இருக்கு சார். நான் வந்துட்டேன்ல. ஒண்ணு ஆகல. பாத்துக்கலாம். கூல் டவுன். ஓகே. மகா, மகா இங்க பாருங்க. கூல் டவுன் மகா, கூல் டவுன், கூல் டவுன். யாரே அவனுங்க? இருங்க, எங்க இருந்தாலும் இன்னும் 1/2 மணி நேரத்துல கண்டுபிடிச்சிடலாம். சார் இல்ல, வேண்டாம், விட்டுருங்க. கெடுக்க வந்தாங்க, கத்தியை கட்டி மிரட்டோட ஓடி போயிட்டாங்க. பப்ளிசிட்டி பண்ணோன்னா எனக்கு தான் சார் அசிங்கம். சாரி மகா, இது என்னோட கேர்லெஸ்னஸ்னால இப்படிலாம் நடந்தது. ஐம் சோ சாரி. நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? நான் அந்த ஆர்வத்துல போகட்டுமான்னு கேட்டேன். நல்லது செய்யணும்னு தான் கேட்டீங்க. என்ன பண்றது, நல்லவங்களுக்கு தான் இது மாதிரி சோதனைலாம் வரும். ஒருவேளை உனக்கு ஏதாவது தப்பு நடந்ததா என்ன ஆயிருக்கும்? செத்துருப்பேன் சார், செத்துருப்பேன் சார். மகா, அப்படிலாம் பேசக்கூடாது. இங்க பாருங்க, தப்பு அது மாதிரிலாம் பேசக்கூடாது. எத்தனையோ தூக்கு தண்டனை கைதிகளுக்காக வாதாடி அவங்கள அந்த தண்டனையிலேருந்து காப்பாத்திருக்கேன். ஆனா இப்போ நானே ஒரு மரணத்துக்கு காரணமாயிருப்பேன். நல்ல வேலை, கடவுள் காப்பாத்திட்டாரு.
சாரி சார், சாரி. கல்யாண நேரத்துல சுபத்ரா மேடத்தோட சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மகா, எனக்கு மட்டும்தான கஷ்டம், உங்களுக்கு இல்லையா? சரி சரி, இனிமே இங்க இருக்கிறது நல்லதில்ல. மகா வாங்க போலாம். ம்? ஓ, 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 பாத்து பாத்து. தேங்க்யூ சார். செப்பல் செப்பல். இந்தாங்க. வாங்க போலாம். என்ன டாடி ஆச்சரியமா இருக்கு, இன்னைக்கு மம்மி கூட சேர்ந்து சீக்கிரமா வந்துட்டீங்க. தப்பு செஞ்சாலும் சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியற மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க டெய்லியும் லேட்டா வர்றது வினோதோட மனசுல எப்படி பதிஞ்சிருச்சு பாத்தீங்களா? நமக்கு குடும்பம் ஒண்ணு இருக்கு, சீக்கிரமா வரணும்னு என்னைக்காவது உங்களுக்கு தோணி இருக்கா? அப்படி தோணி இருந்தா அவன் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருப்பானா? மம்மி சமயம் பார்த்து போட்டு வாங்குறாங்க, அசந்துராதீங்க டாடி. யாரு உங்க டாடி அசர்றது? வினோத், உங்க டாடி ரப்பர் மரம் மாதிரி. என்னதான் ஆணி அடிச்சாலும் உள்ள இறங்குமே தவிர எதிர்த்து நிக்காது. எதிர்த்து நிக்காம போறதுக்கு காரணம் பயம் இல்ல, அவ்வளோ அழுத்தம். நெஞ்சால தங்குறியா? மம்மியோட தாட்ஸ கரெக்ட்டா பிடிக்கிறீங்க டாடி. உங்க அம்மாவை பத்தி இது கூட தெரிஞ்சுக்கலாம் எப்படி? சரி அதெல்லாம் விடு. நான் இன்னைக்கு எதுக்கு சீக்கிரம் வந்தேன்னு தெரியுமா? எதுக்கு? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குதான். என்ன சர்ப்ரைஸ்? உன்னோட சேர்ந்து உனக்கு பிடிச்ச ஷட்டில் காக் விளையாட போறேன். ரியலி? எஸ் ரியலி. தேங்க்ஸ் டாடி. அப்படியே இன்னொரு ரிக்வெஸ்ட். ஐநாக்ஸ்ல ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் ரிலீஸ் ஆயிருக்கான், நல்லா இருக்குன்னு எங்க ஸ்கூல் பசங்க சொல்றாங்க. அதுக்கும் என்ன கூட்டிட்டு போகணும். உன் மம்மிக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. சரிங்க போலாம். எஸ் மம்மி ஓகே சொல்லிட்டாங்களே டாடி. சரி ஆனா இன்னைக்கு போக வேண்டாம், வர சண்டே அன்னைக்கு போலாம் சரியா? ஏன் டாடி இன்னைக்கே போலாம்ல? வினோத் அப்பா தான் சண்டே கூட்டிட்டு போறேன்னு சொல்றாருல்ல. ஏங்க டிக்கெட் புக் பண்ணும்போது 4 டிக்கெட்டா புக் பண்ணிடுங்க, அம்மாவை சேர்த்து கூட கூட்டிட்டு போயிடலாம். சரி. எப்பவுமே வீட்ல இருக்கிறதுனால அப்பாவே நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க. நான் எதுக்கு பார்வதி, நீங்க போயிட்டு வாங்க. ஏன் அத்தை எங்க கூட எல்லாம் வரமாட்டீங்களா? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்ள. ஏமா நீ எவ்வளவு பெரிய சினிமா பைத்தியம். அந்த காலத்திலே 16 வயது நிலை படத்தை 25 தடவை பாத்திருக்கேன் அப்பா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரே. என்ன பார்வதி இதெல்லாம் மாப்ள கிட்ட சொல்லிக்கிட்டு? சொன்னா என்ன தப்பாத்த? சினிமா பாக்குறது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் தானே. சரிங்க மாப்ள, அப்போ 4 டிக்கெட்டா புக் பண்ணிடுங்க. சரி அத்தை. ஐயோ பாட்டியோட வெக்கத்தை பாருங்களேன். இந்நேரம் தாத்தா மட்டும் இங்க இருந்திருந்தாங்கன்னா கழுதைக்கு வெக்கத்தை பாருன்னு திட்டிருப்பாரு. டேய் வினோத், பாட்டி அப்படி எல்லாம் பேசக்கூடாது. தாத்தா சொன்னது தானே சொன்னேன். தாத்தா சொல்லலாம், நீ சொல்லக்கூடாது. விடுங்க மாப்ள, குழந்தை விளையாட்டுக்காக தானே சொன்னா. அவர் என்ன கழுதன் திட்டுறதை விட என் பேரன் சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத போல பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? அப்படி சொல்லுங்க பாட்டி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாம எல்லாரும் இப்படி சந்தோஷமா சிரிச்சு பேசுறது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? டாடியை தினமும் சீக்கிரமா வர சொல்லுங்க, தினமும் சந்தோஷமா இருக்கலாம். சரி சார், கண்டிப்பா வந்துடுறேன். சரி டாடி, சினிமாக்கு போறது கன்ஃபார்ம் தானே? எங்க கிளாஸ்ல எல்லாம் டிக்ளேர் பண்ணிரலாம்ல? கண்டிப்பா டிக்ளேர் பண்ணிக்கோ. ஓகே ஓகே டாடி. சரி நீ ஹோம்வொர்க் முடி, அதுக்கு அப்புறம் ஷட்டில் காக் விளையாடலாம் சரியா? மாப்ள ஃபினிஷ் பண்ணு. தேங்க்ஸ். பாரு நான் மேல இருக்கேன். அம்மா டிஃபன் எல்லாம் முடிச்சிட்டியா? நான் ஏதாவது ரெடி பண்ணணுமா? இல்ல ஒண்ணு வேண்டாமா, நான் பண்ணிட்டு. சரி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. இந்த வேலையெல்லாம் நீ ஏமா பண்ணிட்டு இருக்க? டிவில போய் படம் பாரு, இல்ல உனக்கு பிடிச்ச புக்ஸ் இருந்தா படி. ஏமா நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சா என்ன? அதுக்கு இல்ல பூஜா, நாள் முழுக்க ஃபேக்டரியில கஷ்டப்பட்டுட்டு வர, வீட்லயாவது கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க கூடாதான்னு சொன்னேன். அம்மா இது வரைக்கும் நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சதே கிடையாது. ஆனா இப்ப செய்யும் போதுதான் அதுல ஒரு சந்தோஷம் இருக்கிறதே எனக்கு புரிஞ்சுது.
சந்தோஷம் மட்டும் இல்லம்மா, வீடுங்கிறது நம்ம மனசோட பிரதிபலிப்பம். நம்ம வீட்டை ஒழுங்கா அழகா வச்சுக்கிட்டோம்னா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு அர்த்தமா. ஒரு புக்ல படிச்சிருக்கேன். சரி, உனக்கு பிடிச்சிருந்தா தாராளமா பண்ணு. தேங்க்யூமா. பூஜா, ஆ வாமா சாப்பிடலாம். அம்மா இங்க வாயேன். என்னம்மா? அம்மா, சிவா எனக்கு பிரசன்ட் பண்ண முருகர் பட டாலர் காணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்ல, இதோ கிடைச்சிடுச்சு பாரு. அது தானா காணாம போலமா, நான் தான் எடுத்து ஒளிச்சு வச்சேன். ஏம்மா? இது உன் கையில இருந்தா உனக்கு எப்படி சிவா ஞாபகம் வரும்? நீ மனசு கஷ்டப்படுவ. நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தாம்மா நான் எடுத்து மறைச்சு வச்சேன். இட்ஸ் ஓகே, விடுமா. நீ செஞ்சதுல ஒன்றும் தப்பில்லை. பிகாஸ் நீ ஏன் நல்லதுக்கு தானே செஞ்சிருக்க. எங்க நீ என்ன தப்பா புரிஞ்சுக்குவியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, என்னோட உணர்வுகள் என்னன்னு நீ சரியாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கமா. சரி வா சாப்பிடலாம். அம்மா, என்னம்மா? அம்மா நான் சிவாவை மறக்கணும்னு தான் நினைக்கிறேன். சிவா எனக்கு இல்லைங்கிற உண்மை எனக்கு தெரியும், புரியுது. ஆனா என்னால மறக்க முடியலையேம்மா. அப்பா கிட்ட சொல்லிருக்கேன், சிவாவை மறக்கிறதுக்கு எனக்கு கொஞ்ச காலம் வேணும்னு. இப்போ அப்பா, நீங்க, அபிராமி ஆண்டி இவங்களெல்லாம் பார்க்கும்போது சிவா எனக்கு இல்லைங்கிறத மறந்துட்டு புது வாழ்க்கைக்குள்ள வரணும்னு தான் தோணுது. மனசு ஆசைப்படுது. ஆனா அது எப்போ எப்படின்னு தான் எனக்கு தெரியலம்மா. மேபி மறக்கலாம். ஆனா அது தானா நடக்கட்டுமே. சிவா எனக்கு இல்லைங்கிறத நான் என்ன வற்புறுத்திக்கிட்டு மறக்க விரும்பல. ஐயோ, நாங்க அவனை சிவாவை மறக்க சொல்லலமா. நீ அவன் மேல எவ்வளவு உயிரா இருந்தன்னு எனக்கு தெரியும். அந்த பையன் இப்ப உயிரோட இல்லம்மா.
இருந்திருந்தா கண்டிப்பா உனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். அவன் உயிரோட இல்லாததுனாலதான் அவன் நினைப்பு உன் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அந்த வாழ்க்கையிலயும் சிவாவோட நினைப்பு கலந்துதான் இருக்குமா? அத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதே சமயம் நாம யார கல்யாணம் பண்ணிக்கிறோமோ அவங்களுக்கு உண்மையா இருக்கணும்ல. நம்ம அப்பா மாதிரியும் அபிராமி ஆண்டி மாதிரியும் இல்லம்மா? நீ புத்திசாலி பொண்ணுமா, அதான் நீ பளிச்சுன்னு புரிஞ்சுக்கிட்ட. சரி சாப்பிடலாம் வா. ஒரு 10 மினிட்ஸ்மா வந்துடுறேன். ஆறிட போகுது, சீக்கிரம் வந்துரு. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீ